நமஸ்தே. திரை இசை மேதை, மெல்லிசை மன்னர் திரு எம்.எஸ். விஸ்வநாதனை பற்றிய ஒரு பதிவு தான் இது. ஒரு நேச்சுரல் கம்போசர், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்போசர்ஸ். அவர் ராகத்தின் அடிப்படையில் பாடல்கள் பண்ணியிருக்காரா, இல்லை ராகத்தின் அடிப்படை இல்லாத பாடல்கள் பண்ணியிருக்காருன்னா ரெண்டுமே எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கார். பட் என்னோட டேஸ்ட் எஸ்பெஷலி அவர் ராகத்துலேருந்து இன்னொரு ஃப்ரேஸுக்கு எப்படி ஸ்விட்ச் ஆகிறார், எப்படிலாம் ஸ்விட்ச் ஆகி அவருடையதாக அந்த டியூன் அவர் எப்படி ஆக்கிக் கொள்கிறார் ராகத்தை தாண்டி, அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, பல பாடல்கள் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு பாட்டு எடுத்துக்கிறதா இருக்கேன். அது ரொம்ப கஷ்டமான பாட்டு பாடுறது எனக்கு. பட் ஸ்டில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இலக்கணம் மாறுதோ இப்படின்னு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு சரி, இதுக்கு அடுத்த என்ன பண்ணுவாருங்கிறது தான் அங்கே சர்ப்ரைஸ், இன்க்ரெடிபிள்னு சொல்லலாம். அது அன்பிலீபிள். சரி, இதுலேருந்து ஒரு டியூன் எப்படி மாறலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, ஜென்ரலாக பார்த்தோன்னா, இலக்கணம் மாறுதோ போகலாம். போகலாம். ஆனால் இப்படிலாம் போகல. அவர் இங்கேருந்து எங்கே போனார்னா, இலக்கியம் இலக்கணம் மாறுதோ இலக்கணம் மாறுதோ, அங்கேயே மாற்றிட்டார். ரெண்டில் லாஸ்ட் நோட்டை இலக்கியம் ஆனதோ நானே நாரரி இது என்ன வேதம் நானா அங்கேருந்து நாரரி தாரரி. இது எங்கேயோ கொஞ்சம் சுத்தசாரங் மாதிரி அப்படிங்கிற போதும் மாற்றிட்டார். சரி, சரணம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, தானே நானா. இது எந்த ராகமும் இல்லை, எம்எஸ்வி தான். இது எந்த ராகமும் சொல்ல முடியாது. இது பியூர் எம்எஸ்வியோட தாட் ப்ராசஸ். தானே நானா நானே நானா நானே நானா நானே நானா. என்ன சொல்கிறது, என்ன இது, இந்த ஸ்கேல், இந்த ராகம் தானே நானா தனே நானே நானா நானே நானா நானே நானா. உள்ள வரார், திருப்பி என்ட்ரி வரார் பல்லவிக்குள்ள. நாரரி தாரரி நானே நானா நாரே கொஞ்சம் சுதுசாரங்க மாதிரி, அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் இருக்கிற ராகஸ். இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, எனக்கு அவரோட மைண்டுக்குள்ளே போய் உட்காந்து பார்த்தா சில இதெல்லாம் தோணும். அவர் ஒரு பர்டிகுலர் ராகத்துக்குள்ளே பண்ண பாடல்கள் இருக்குது, நிறையாவே இருக்குது. பட் அவர் இந்த மாதிரி பண்ண பாடல்கள் தான் ஒரு ஜீனியஸ் கம்போசர் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு விதத்தில் ஒரு ராகத்துக்குள்ளேனா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துடலாங்கிற மாதிரி ஒரு அப்ரோச்சும் இருக்குது. அது ஈஸின்னு நான் சொல்லலை. பட் அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே தான் அந்த ஃப்ரேஸிங்குள்ளே, அதோட ஸ்வரங்களுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ஒரு கர்நாடிக் கச்சேரியிலையோ அதை பார்க்கும்போது அங்கே அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஆனால் ஒரு ஃபிலிம் மியூசிக்னு வரும்போது இங்கே இவாளுக்கு இருக்கிற ஃப்ரீடம், அந்த 12 நோட்ஸ்க்குள்ளே
அந்த 12 நோட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கமக்கங்களுக்குள்ளே, அதோடய ஃப்ரேசிங்குள்ளே, அதோட சைலன்ஸ்குள்ளே, இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஃபீலை கண்டுபிடிச்சி அதை கொடுக்குற அளவுக்கு, ஜனங்களுக்கு அது புரிகிற மாதிரியும் கொடுக்குற அளவுக்கு இருந்த ஒரு ஜீனியஸ் யார் அப்படின்னா அது எம்எஸ் விஸ்வநாதன். நிறையா பேசலாம், பேசுவோம்.